ஆமணக்கா ஆத்துமாக்களா? அழிந்து போகின்ற ஆமணக்கா அழியாத ஆத்துமாக்களா? அழிந்து போகின்ற உலக பிரகாரமான பொருட்களா அழியாத ஆத்துமாக்களா? அழிந்து போகின்ற பணமா பொருளா அழியாத விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களா? யோனாவை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. Oh, Jehovah, let me die! Take my life! It is better for me to die than to live. Is it right for you to be so angry over the bottle gourd plant? I have a right to be angry. So angry I want to die. You felt sorry for the bottle gourd plant, which you did not work for, nor did you make it grow. It grew in one night and perished in one night. Should I not also feel sorry for Nineveh, the great city? என்ன பண்ணிட்டான்? சுய வெறுப்பு வந்துடுச்சு. எப்பா நம்ம நல்லா வகையா மாட்டிக்கிட்டோம், நம்ம இனி தப்பிக்க முடியாது, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க, நீங்களாவது பழச்சிக்கோன்ட்டான். பாருங்க 12, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். ஒத்துக்கிட்டான். இந்த விஷயத்தில் யோனாவை பாராட்ட வேண்டும். தன்னால ஒருத்தருக்கு ஒரு கப்பலுக்கு ஆபத்து வருதுன்னா தான் மறிக்கவும் தயாராயிட்டார். நான் ஒருத்தன் சாகிறதுனால இந்த கப்பலில் இருக்கிற அவ்வளோ பேர் பிழைக்க போறாங்கன்னா நான் சாக தயார். ஐதீகம் என்ன? யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கிறான், அதனால தான் அந்த கப்பலில் இப்படி ஒரு ஆபத்துன்னு அவங்களுக்கு. இவன் என்ன பண்ணா? நான் ஜீவனுள்ள தேவனை வணங்குறேன், ஆனால் நான் ஒரு பேச்சை மீறிட்டு இதில் வந்துட்டேன், என்னை தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா நீங்க பழிச்சிக்கலாம். இங்க நல்ல பேர் எடுத்துட்டார். தான் பழிச்சிக்கினா போதும் அப்படின்னு போய் சொல்லாம மக்கள் பிழைக்க வேண்டும், மக்கள் பிழைக்க வேண்டும், நான் சாக வேண்டும், பிறர் வாழ வேண்டும் என்றால் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும் என்றால் அவர் வாழ வேண்டும். இங்க யோனா நிற்கிறார், நல்லபடியா நிற்கிறாரு. இப்ப என்ன நடக்குது? சுய வெறுப்பு வந்துட்டதுனால என்னை சமுதிரத்தில் போட்டுருங்க, என் நிமித்தம் தான் இது, என்னாலதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்றோமா? நம்ம எப்பனா அப்படி சொல்லியிருக்கிறோமா? இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துச்சு, நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம எப்பனா ஒத்துன்னு இருக்கிறோமா? அவன் தான் காரணம், இவங்க தான் காரணம், அதான் அந்த அக்கா தான், இந்த தம்பி தான், அந்த அம்மா தான் சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிறோம். இந்த ஆடுகள் என்ன செய்தது? கர்த்தாவே, பாவம் செய்தது நான் தானே, என்னை தண்டியும் ஆண்டவரே. தாவீது கேட்டார். தாவீது கேட்டார், இந்த ஆடுகள் என்ன செய்தது? பாவம் செய்தது நான் அல்லவா? Jehovah, may we not perish because of this man. Do not hold us responsible for innocent blood, since you have done as you pleased.
Oh, Jehovah. He gave his life for us. Our gods did nothing. We should sacrifice to his God for sparing us. ஆமணக்கா ஆத்துமாக்களா, அழிந்து போகின்ற ஆமணக்கா அழியாத ஆத்துமாக்களா, அழிந்து போகின்ற உலக பிரகாரமான பொருட்களா அழியாத ஆத்துமாக்களா, அழிந்து போகின்ற பணமா பொருளா அழியாத விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களா? யோனாவை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. யோனா கடைசி அதிகாரமாகிய 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷர், அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதாபப்படாமல் இருப்பேனா? நீ நட்டாயா? ஆமனுக்கு செடியை நீ நட்டாயா? நீ தண்ணீர் பாய்ச்சினாயா? நீ வளர்த்தாயா? நிழல் மட்டும் கொடுத்தது என்ற ஒரே காரணத்திற்காக அதன் அடியிலே நன்றாக இளைப்பாறினாய். நீ நடாத ஒரு ஆமனுக்கு செடி பட்டு போனதற்கு இவ்வளவு வருத்தப்படுகிறாயே. 120,000 பேருக்கும் அதிகமான ஆத்துமாக்கள் அழிந்து போவதை நான் விரும்புவேனா? ஆண்டவர் கேட்கிறார். யோனாவை பற்றி ஒரு அறிமுகம் என்ன? இதுல மொத்தம் 4 அதிகாரம் இருக்குது. கிமு 790 முதல் 778 வரை இவருடைய காலம். அதாவது பழைய ஏற்பாட்டில் பிஃபோர் கிரைஸ்ட் பார்ன் அந்த வருஷம் டவுன் ஆயின் வரும். 4 பகுதிகளாக இந்த யோனா புத்தகத்தை நாம் பகுக்கலாம், பிரிக்கலாம். 1, 1ஆம் அதிகாரம் யோனா ஓடி போகுதல்.
1ஆம் அதிகாரம் 1லிருந்து 17 வரைக்கும். 2வது யோனாவின் ஜெபம் 2ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரம் தான் யோனாவின் பிரசங்கம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. 4வது யோனா கற்றுக்கொண்ட பாடம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை. இந்த யோனாவை பற்றி அகராதி சொல்லுகிறது என்ன தெரியுமா? இந்த யோனாவை பற்றி அகராதி, யோனா, வாட் இஸ் த மீனிங் டு தட் நேம் ஜோய்னா, டவ், புறா. பைபிளில் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பைபிளில் இருக்கிற பேர் வச்சிருக்கிறீங்களா? பைபிளில் இருக்கிற பேர் யாராவது வச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் அகராதியில் பாருங்க, இல்லை உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதனால பைபிளில் இருக்கிற பெயர், ஊர் எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. அப்போ நியாயப்பிரமாண காலத்தில் பெரிய பெரிய பணக்காரங்க அப்ப இருந்த சட்ட திட்டத்தின்படி ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாண சட்ட திட்டத்திற்கு ஏற்ப காளைகளை பலியிடுவார்கள். அது நல்ல வசதி படைத்த பணக்காரர்கள் காளைகளை பலியிடுவார்கள். வசதி இல்லாத ஏழைப்பட்டவங்க புறாக்களை பலியிடுவார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கூட புறாக்களைத்தான் பலியிட்டார்கள். அப்போ ரொம்ப எளிமையான குடும்பம்னு அர்த்தம். அது காளை, ஆடு, புறா, அப்படி. கர்த்தருடைய கட்டளை என்ன? ஓகே, கம் டு த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நினிவே ஒரு பட்டணம். இப்போ கூட அது வேறு ஒரு பெயரில் இந்த உலகத்தில் இருக்குது. பைபிளில் இருக்கிற எல்லாமே உலகத்தில் இப்போ உண்டு. ஏதேன் தோட்டம், ஏதேன் தோட்டமா? அது எங்கன்னு ஹிஸ்டரி மேப்பில் பாருங்க. ஏதேன் ஸ்பார்ட்டா, ஏதேன் ஸ்பார்ட்டான்னு இருக்கும் பாருங்க. அதான் அந்த காலத்தில் ஏதேன் தோட்டம். அப்போ பைபிள் இஸ் நாட் ஓன்லி சயின்ஸ் பட் ஆல்சோ ஹிஸ்டரி, ப்ராபசி, ஆல் இன் ஆல். தேவனுடைய கட்டளை என்ன? 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். போய் பிரசங்கி. பாருங்க, அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். மேத்யூஸ் டேவிட் இஸ் வாட்சிங். Thank you, brother. Continue to watching. God bless you. யோனா யார்? இந்த யோனா யார்? யோனாவுடைய அப்பா பேர் அமித்ஷா. பைபிள் இருக்கிற அமித்ஷா பேர் தான் இப்போ இருக்கிற ஒரு அமைச்சர், முக்கியமான அமைச்சருக்கு பேர் வச்சுக்கிறாங்க அமித்ஷா. இந்தியில், தமிழில் அமித்தான் வரும், இந்தியில் அமித்ஷான் தான் வரும். பைபிள் இருக்கிற பேரை வச்சுக்கிட்டு பைபிளுக்கு விரோதமாக எழும்புறார். அவர் கட்டாயம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாராக. உள்துறை அமைச்சர். சரி, ஆண்டவர் சொல்றாரு, இந்த அமித்ஷாவின் குமாரனாகி யோனாவுக்கு மெல்கிசேதேக் இஸ் வாட்சிங். தேங்க்யூ பிரதர் ஆர் பாஸ்டர், கண்டினியூ டு வாட்ச். காட் பிளஸ் யூ. அமித்ஷாவின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. நீ நினிவே பட்டணத்துக்கு போ, அந்த மக்களுடைய பாவத்தை நீ உணர்த்தி காட்டு, அவர்கள் மனம் திரும்பணும் அப்படின்னு அனுப்புறார். இதான் ஆண்டவருடைய கட்டளை. இவர் இப்ப யோசிக்கிறார், அவர்களது அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டுகிறது, நீ போய் பிரசங்கம் பண்ணுன்றார். நினிவேவா தர்ஷீஷா, ஏதோ ஒரு கிறுக்கு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. யோனா நல்ல மனிதன். யோனா நல்ல மனிதனா இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவே யோனாவை பாராட்டுறார். யோசித்து பார்க்கணும். நான் அப்புறம் சொல்றேன் அதை முடிகிறப்போ. நியாயப்பிரமாண காலத்தில் காளைகளை அல்லது ஆடு
அல்லது புறா குஞ்சுகளை பலியிட அந்த காலகட்டத்தில் அந்த பெயராகிய புறா என்கிற அர்த்தம் கொள்ளும் யோனா என்ன பண்ணாரு? கர்த்தருடைய கட்டளையை மீறி ஆண்டவர் சொன்னது நினிவேவுக்கு போ. இவர் கப்பல், அந்த காலத்துல கப்பல் டிக்கெட் எடுத்து தர்ஷீஷுக்கு புறப்பட்டார். 2 ஆப்போசிட் டைரக்ஷன். தர்ஷீஷ் நினிவேக்கு பட்டணத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போலாம். எதுக்காக, என்ன காரணம் இவருக்கு புரியல. அது நமக்கு வெளிப்படுத்தப்படல. ஆண்டவர் ஒன்று சொன்னா நம்ம அதை செய்யணும், அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மை படைத்தவர், எப்படியும் சொல்லுவாரு. நம்மளை சோதிக்க, நம்மிடத்துல பேச, நம்மை காயப்படுத்த, காயப்படுத்துபவரும் அவரே, காயம் கட்டுபவரும் அவரே. அப்படிதான் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் தேவனோடு எதிர்த்து போர் செய்கிற நீ யார்? ஏன் இந்த மனிதன் இப்படி பாதை தவறிய புறாவாக, not like a right reverend, wrong reverend, he activated wrong reverend. கர்த்தரை அசட்டை பண்ணி, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி ஏறிட்டார், கப்பல் ஏறிட்டார். அந்த காலத்தில் அந்த கப்பல் தான் பிரயாணம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு, அதுவும் கடல் புறம் வட்டாரங்கள். சரி, என்ன பண்ணார் இவரு? தப்பு செய்தாரு, தப்பு செய்தன்னு அவருக்கு உணர்றாரு. என்ன பண்ணிட்டான் இவரு? 1 அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தூங்கிட்டார். அப்பொழுது கப்பல்காரன் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். செஞ்சது தப்பு, நல்ல தூக்கம். ஒரு சிலர் தப்பு நிறைய பண்ணாதான் தூக்கம் நல்லா வரும், பார்த்துருக்கிறீங்களா? தப்பு நிறைய பண்றவங்க தான் ரொம்ப நிம்மதியா தூங்குவாங்க. அப்போ இவர் தூங்கிட்டான். பாத்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டு கப்பல் ஏறிட்டார், டிக்கெட் எடுத்து. போக சொன்னது நினிவே, இவர் போவது தர்ஷீஷ். எதுக்கு அவருக்கே புரியல. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா, கப்பல்ல பெரிய பூசல் உண்டாகி தடுமாறுகிறது. அமிழ்ந்து போகத்தக்கதாக கப்பலுக்கு ஆபத்து, அதில் பயணம் செய்த பயணிகளுக்கெல்லாம் ஆபத்து. அப்பதான் இவர் உணர்றாரு. அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவரு ஒத்துக்கினார். 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகி கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். இதுல வேற டைலாக் பாத்தீங்களா? சூப்பரா இருக்குது. கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் இந்த மாதிரி பாதை தவறி போகலாமா? கர்த்தரிடத்தில் தான் பயபக்தி உள்ளவன் பாதை தவறி விட்டானே, பாதை தவறி போய் கொண்டிருக்கிறான். இப்போ விலகி போய்விட்டதுனாலே பயந்து இந்த மாதிரி நினிவேக்கு போக சொன்னாரு உன்னுடைய தேவனாய் கர்த்தர், நீயே அந்த மாதிரி வழி தவறி வந்துட்ட அப்படின்னு கேட்கறாங்க. ராபர்ட் சிங் இஸ் வாட்சிங். தேங்க்யூ பிரதர், கண்டினியூ டு வாட்ச். ராபர்ட் சிங் பிரதர், காட் பிளஸ் யூ. என்ன பண்ணிட்டான்? சுய வெறுப்பு வந்துடுச்சு. எப்பா நம்ம நல்லா வகையா மாட்டிக்கிட்டோம், நம்ம இனி தப்பிக்க முடியாது, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க, நீங்களாவது பொழைச்சிக்கோன்ட்டான். பாருங்க 12, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். ஒத்துக்கிட்டான். இந்த விஷயத்துல யோனாவை பாராட்ட வேண்டும்.
தன்னால ஒருத்தருக்கு ஒரு கப்பலுக்கு ஆபத்து வருதுன்னா தான் மரிக்கவும் தயாராயிட்டார். நான் ஒருத்தன் சாகிறதுனால இந்த கப்பல்ல இருக்கிற அவ்வளோ பேர் பிழைக்க போறாங்கன்னா நான் சாக தயார். ஐதீகம் என்ன? யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கிறான், அதனால தான் அந்த கப்பல்ல இப்படி ஒரு ஆபத்துன்னு அவங்களுக்கு. இவன் என்ன பண்ணா, நான் ஜீவனுள்ள தேவனை வணங்குறேன், ஆனா நான் ஒரு பேச்சை மீறிட்டு இதுல வந்துட்டேன், என்னை தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா நீங்க பழிச்சிக்கலாம். இங்க நல்ல பேர் எடுத்துட்டார். தான் பழிச்சிக்கினா போதும் அப்படின்னு போய் சொல்லாம மக்கள் பிழைக்க வேண்டும், மக்கள் பிழைக்க வேண்டும், நான் சாக வேண்டும், பிறர் வாழ வேண்டும் என்றால் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும் என்றால் அவர் வாழ வேண்டும். இங்க யோனா நிற்கிறார், நல்லபடியா நிற்கிறார். இப்ப என்ன நடக்குது? சுயவெறுப்பு வந்துட்டதுனால என்னை சமுதிரத்தில் போட்டுருங்க, என் நிமித்தம் தான் இது, என்னாலதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்றோமா? நம்ம எப்பனா அப்படி சொல்லியிருக்கிறோமா? இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துச்சு, நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம எப்பனா ஒத்துன்னு இருக்கிறோமா? அவன் தான் காரணம், இவங்க தான் காரணம், அதான் அந்த அக்கா தான், இந்த தம்பி தான், அந்த அம்மா தான் சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிறோம். இந்த ஆடுகள் என்ன செய்தது? கர்த்தாவே, பாவம் செய்தது நான் தானே, என்னை தண்டியும் ஆண்டவரே. தாவீது கேட்டார், தாவீது கேட்டார், இந்த ஆடுகள் என்ன செய்தது? பாவம் செய்தது நான் அல்லவா, என்னை தண்டியும். அது ஒரு நல்ல கண்ணியமான மனிதனுக்கு அழகு அதுதான். தப்பை ஒத்துக்கிட்டார். நான் எபிரேயன், தேவனுடைய மனிதன், நான் ஊழியக்காரன் எல்லாம் சொல்லிட்டான். தூக்கி போட்டாங்க கப்பல்ல 3 நாள். He prayed in a fish stomach. 2ஆம் அதிகாரம் 8-9 பார்த்தீங்கன்னா ஒரு ஜபமே பண்றார். அந்த ஜபத்தின் இறுதி பகுதி தான் இது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள், இவர் இருக்கிறது மீன் வயிற்றுல, இவர் ஜபத்தை பாருங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ஏதோ பொருத்தனை பண்ணியிருக்கிறார் மீனின் வயிற்றில். ஒரு மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் இரவும் பகல் யோனா உயிரோடு இருந்திருக்கிறார் என்பதை ஒரு காலத்தில் நிறைய பேர் நம்பல. ஆனா இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதனை மீன் விழுங்கி 3 நாளுக்கு அப்புறம் அவன் உயிரோட மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தான். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை நம்பினாங்க. பைபிள்ல ஒன்றும் பொய்யாக எழுதி மனிதனை நம்ப வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையை சொல்லி நம்ப வைப்பதற்கு நேரம் போதவில்லை. ஏன் பொய் சொல்ல வேண்டும்? பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ செபிக்கிறார். 6 அறிவு இல்லாத மீன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்ப யோனாவை சமுத்திரத்தில் தூக்கி போட்டாங்களோ, இவனை சமுத்திரத்தில் தூக்கி போட போறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் வந்து யோனாவை விழுங்கியது. சாகட்டும், என் பேச்சை கேட்கல, எப்படியானா போ அப்படின்னு ஆண்டவர் விட்டுல. மீனுக்கு கட்டளையிட்டார், ஜீரணமாகிவிடக் கூடாது, விழுங்கு, அவ்வளவுதான், அமைதியா இருக்கணும். நேரா நினிவே பீச் அங்க போய் கக்க வைத்தார் யோனாவை. யோனா ஃப்ரீயா போய் சேர்ந்துட்டார் நினிவேக்கு. கப்பல் ஏறி போறதுக்கு பதில் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர். கப்பல் ஏறி நினிவேவுக்கு போக சொன்னார். இவரோ கப்பல் ஏறி தர்சீசுக்கு போனார். போகும் வழியில ஆபத்து வந்தது. சமுத்திரத்தில் தூக்கி போட்டார்கள். தேவனாகி கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு யோனாவை விழுங்க வைத்தார். இலவசமாய் அந்த மீன் யோனாவை கொண்டு போய் இலவசமாய் யோனா நினிவேவில் போய் சேர்ந்துட்டார். கக்கிட்டு மீன் போயிடுச்சு. அப்பா ஆண்டவரே நீர் சொன்னபடி நான் செய்துட்டேன் அப்படின்னு அது போயிடுச்சு.
பார்த்தீங்களா? 1:17 மீன் விழுங்கியது. 1:17 மீன் விழுங்கியது. 2:10 கரையில் வந்து நினிவேவில் கக்கியது. யோசிக்கணும். கர்த்தருடைய அனந்த ஞானத்தை நம்ம ஒண்ணுமே எடை போடவோ சோதிக்கவோ முடியாது. நான் தான் எல்லாம் என்று சொல்ல முடியாது. ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட போனானா. நல்லா கவனிங்க, கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஒரு கதையை கேளுங்க. நீங்க தான் ஆதாமை உண்டாக்க முடியுமா? நான் கூட புதுசா ஒரு ஆதாமை உண்டாக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் அந்த பவர் உண்டு, நானும் உண்டாக்கி காட்டமா அப்படின்னு கேட்டானா. நீங்க மண்ணுனால ஆதாமை உண்டாக்குனீங்களா இல்லையா? நானும் மண்ணுனால உண்டாக்குறேன் ஆதாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சவால் விட்டானா. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, சரிப்பா அப்படிதான் உண்டாக்கு அப்படின்னாரு. இவன் என்ன பண்ணிக்கிறான், கொஞ்சம் ஒரு இடத்துல போயிட்டு மண்ணை போட்டு தண்ணி விட்டு போட்டு போட்டு பிசைஞ்சுனுக்கிறானா ஈரமாக ஆக்கிறதுக்கு, அது ஆதாமை உண்டாக்குறதுக்கு. ஆண்டவர் வந்து சொன்னாராம், இது வந்து நான் உண்டாக்குன மண். நான் உண்டாக்குன மண்ணில் நீ எதுக்கு ஆதாமை உண்டாக்குற? நீ புதுசாக ஆதாமை உண்டாக்குறன்னு சொல்கிறல்ல, மண்ணையும் நீ உண்டாக்கி ஆதாமை உண்டாக்குனாராம். நான் ஆதாமை உண்டாக்கின பொழுது நான் உண்டாக்கின மண்ணுனால்தான் ஆதாமை உண்டாக்குனேன். நீ ஆதாமை உண்டாக்குற புதுசாக இன்னொருத்தனன்ற. அப்போ நீ உண்டாக்கு மண்ணை, முதல்ல நீ உண்டாக்கு, மண்ணை உண்டாக்கி அப்புறம் அதிலிருந்து நீ உண்டாக்குற மண்ணிலேருந்து நீ ஆதாமை உண்டாக்குனாரான். அதோட அவன் வாயை பொத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். ஆண்டவர் உண்டாக்கின மண்ணில் அப்படி சொல்லியிருந்தா கூட அவன் உண்டாக்கிறதுக்கு போகிறது இல்லை. சிமுரு அதே போலதான் நம்மை உண்டாக்கின தேவனுடைய முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். He made us. God created us to praise Him and worship Him. He created many plants, many fruits, all. He created all to us. But He created us to worship Him, to praise Him. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. அப்படி என்றால் யோனா நினிவே பட்டணத்துக்கு வந்தாச்சு. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உன்னை கொண்டுதான் செய்வார் மகனே மகளே. அவர் உன்னை வெறுக்கவில்லை, அவர் உன்னை கைவிடவும் இல்லை. அவர் நினைத்திருந்தால் இவன் கீழ்ப்படியாமல் போய்விட்டான், நான் வேறு ஒரு மனிதனை பயன்படுத்துவேன் என்று சொல்லி அந்த காலத்தில் எத்தனையோ பேர் ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், பக்தர்கள் இருக்கிறார்கள். இவனை உதறி தள்ளிவிட்டு வேறொரு ஊழியக்காரனை இவர் நினிவேவுக்கு அனுப்பியிருக்கலாமே. John Caesarone is watching. Thank you, Pastor. Continue to watch, please. God bless you. நீங்கள் திரையில் வந்ததற்கு ரொம்ப நன்றி. பாஸ்டர் ஜான் செசரோன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். யோனா கீழ்ப்படியாமல் போனான். நினிவேவுக்கு போக வேண்டிய யோனா கீழ்ப்படியாமல் தர்ஷீசுக்கு போனான். அதோடு அவனை கை கழுவிட்டு வேற ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் நினிவேவுக்கு அனுப்பியிருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு ஊழியர், விசுவாசி சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும், அவ்வளவு தூரம் கீழ்ப்படியாம போயும் யோனாவை ஆண்டவர் ஃபாலோ பண்றாரு, பின்தொடர்கிறார், விடவில்லை, கைவிடவில்லை, விடவும் இல்லை. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உன்னை கொண்டுதான் செய்வார்.
வேறு நபரை கொண்டு அவர் செய்ய மாட்டார். You are precious to God. ஒருவேளை நீ தடம் புரண்டு போயிருக்கலாம், அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். ஒரு நொடி போதும், ஒரு சொட்டு ரத்தம், அவருடைய ஒரு சொட்டு ரத்தம், ஒரு நொடி மன்னிக்க முடியும். சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் நம்மளை கழிச்சு காட்டினா ஒருத்தம் கூட ஆண்டவர் கிட்ட நிற்க முடியாது இல்லையா? அப்போ இரண்டாம் தரம் கர்த்தரின் கட்டளை உண்டாகிறது பாருங்கள். இரண்டாம் தரம் கர்த்தரின் கட்டளை 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். இப்போத்துக்கிட்ட இவ்வளவு தூரம் ஆண்டவரே நம்மளை அடிச்சு திருச்சி கொண்டு வந்துட்டாரு, நம்ம இனி சும்மா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஃபுல் பவர்ல போய் பிரசங்கம் பண்றாரு. பயங்கரம். மனம் திரும்புங்க, பயபக்தியா மாறுங்க. ஏன்னா அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படாத காலகட்டம். மனம் திரும்புங்க, பயபக்தியா மாறுங்க, பாவத்தை விடுங்க. இந்த நினிவே பட்டணம் 40 நாள்ல அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்னதான் அவர் சொன்னார். ஆண்டவர் இங்கே மனம் மாறினார், மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். மனித நேயத்தோடு ஆண்டவர் செயல்பட முடியும். ஆண்டவர் சொன்னால் சொன்னதே, அதை மாற்ற முடியாது. ஆனாலும் சில நேரங்களில் இந்த ஆத்தும ரட்சிப்பு விஷயத்துல மட்டும் அவர் மனசு மாறுவார். மோசேக்கு சொன்னார், எப்பா இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இதை விட்டுடு, எப்படியானா இதுங்க நாசமா போட்டோம், நீ என் கூட வா, உன்னை நான் பெரிய ஆளாக்குறேன். ஒரே குஷி ஆயிட்டாரா? இல்லை. அப்பா மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மக்களை மீட்டு கொண்டு வந்தீங்க. அவ்வளோ அன்பா மீட்டு கொண்டு வந்து அழிப்பீரானா? மக்கள் புறஜாதிகள் என்ன சொல்லுவாங்க? யோசித்து பாருங்கப்பா. இதுக்காகவா கொண்டு வந்தார் உங்க ஆண்டவர்? உன்னை மட்டும் பெரிய ஆள் ஆக்கி அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வரணுமா? வேண்டாம் ஐயா, இவ்வளோ பொறுமையா இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டா கூட பரவாயில்ல, ஆனா அந்த ஜனங்களை மட்டும் அழிக்காதீங்க. பயங்கரமான தன்னை வெறுத்து ஜெபிக்கிற ஜெபம், தன்னை வெறுத்து ஜெபிக்கிற ஜெபம். ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்ட பேரே கிறுக்கி போட்டா கூட பரவாயில்லன்னு சொல்றாருன்னா அப்ப அவருக்கு ஆத்தும பாரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பார்த்தார் ஆண்டவர் ஒருவேளை மோசேயை சோதிக்க இப்படி சொன்னாரா, அல்லது அந்த ஆத்தும பாரத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு இப்படி கேட்டு பார்க்கலாம் என்றாரா? தெரியாது. அங்கேயும் மனம் இறங்கினார். அழிக்க நினைத்ததை அழிக்காமல், அவருக்கு தேவை துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை நான் விரும்புகிற தேவன் அல்ல. சுரேந்திரன் பால் வாட்சிங், ரொம்ப நன்றி பாஸ்டர் சுரேந்திரன் பால் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பார்க்கலாம். ஆமனக்கா ஆத்துமாக்களா தலைப்பிலே செய்தி போய்கொண்டிருக்கிறது. பாதி முடிந்து விட்டது. என்ன செய்யறாரு? முழு பலத்தோட போய் பேசுறார். ஆத்துமாக்கள் மனம் திரும்பணும்னு சொல்லிதான் அவரும் பேசுறாரு. கடுமையா பேசி இன்னும் 40 நாள் இந்த நினிவே பட்டணம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காண்டார் ஒரு இடத்துல. அவரு என்ன நினைச்சுக்கிட்டாரு, ஆண்டவர் சொன்ன மாதிரியே இன்னும் 40 நாள்ல அப்படியே மடமடான்னு பூகம்பம் வந்து நினிவே பட்டணம் அப்படியே உள்ள போயிடும், நம்ம மேல தூரத்துல போய் ஒரு மலை மேல உக்காந்துக்கிட்டு இந்த காட்சியை பார்க்கலான்னு இவர் இருக்கிறார். பாத்தீங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த 3ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனம் வாட்டி படித்து பாருங்கள். ராஜாவும் பிரசங்கம் பண்றார். பாத்தீங்கன்னா இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து
தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யோனா பிரசங்கத்தை விட அந்த நாட்டு ராஜாவுடைய அறிக்கை பாருங்க, சூப்பர். அடிச்சு கொளுத்துறாரு. அவரே உபாசம் இருக்கிறாரு, மக்களை உபாசம் இருக்க வைக்கிறாரு. சிறு குழந்தைகள் உட்பட எல்லாரும் உபாசம், மிருக ஜீவன்களும் உபாசம். அந்த ராஜாவுடைய விசுவாசம் பார்த்தீர்களா? யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தேவனாகிய கர்த்தரே மனஸ்தாபப்பட்ட ஒரு சில இடங்கள் உண்டு. யோசித்துப்பார். ஒரு ஆத்துமா மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷமே ஆத்துமா தான், ஆத்துமா அறுவடை தான். அதை விட பெருசு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. யோனா என்ன பண்ணாரு? சரி, இவ்வளோ தூரம் பிடிவாதமாக நம்மளை கொண்டாந்தாரு, அவர் சொன்னதை சொல்லிட்டு நம்ம ஜாலியாக உக்காந்துருக்கலான்ட்டு நினிவே பட்டணம் அழிந்து போகிறதை பார்க்க ஆசையாயிருந்தாரே தவிர ஆண்டவர் சிந்தனையில் பங்கு பெறவில்லை. சிந்தனை என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். சித்தமுள்ளவராயிருக்கிறார். வசனத்தை பாருங்க. 10 லட்சம், எத்தனை லட்சம்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மக்களுக்காக நான் பரிதாபப்படாமல் இருப்பேனா சொல்றார். எத்தனை சந்தோஷமான ஒரு காரியம். மக்களை காப்பாற்ற சித்தம் கொண்டார். அவ்வளவு பேரும் மனம் திரும்பி தங்கள் பாவங்களை விட்டுட்டதுனால ஆண்டவர் அழிக்கல. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பாவத்தை விட்டுட்டா அவனை அழிக்க மாட்டார். யோனா ஒரு நல்ல ஊழியராக இருந்தும் இது தெரியாம போயிடுச்சு. அவருடைய நோக்கம் அந்த காட்சியை பார்க்கணும். நினிவே பட்டணம் அப்படியே கடகடான்னு அப்படியே பூமிக்கு அடியில் உள்ள புகுந்து போறதை ஒரு தூரத்திலிருந்து பார்க்கணும். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. மனம் திரும்பாவிட்டால் தான் நான் அழிப்பேன். ஆண்டவர் எப்பவுமே அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் தான் தண்டிப்பேன்னு சொல்லுவாரு. நீ போய் பிரசங்கம் பண்ணிடு, நான் அழிப்பேன். அதுக்கு எதுக்கு பிரசங்கம்? அப்படியே அழிச்சிருக்கலாமே. யோனாவை அனுப்பினது மக்களை அழிப்பதற்காகவா? பிரசங்கத்தை கேட்டும் பயமே இல்லாமல் தொடர்ந்து தங்கள் பாவத்தில் நிலைத்திருந்தால், கடினமாய் கிடந்தால் அடித்திருப்பார். ராஜா முதல் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டதனால அவர் அழிக்கவில்லை. யோனாவை பார்த்து நம்ம கேட்கலாம், உங்களை பாதித்தது எது ஐயா? ஏன் இந்த மாதிரி கடினம் ஆயிட்டீங்க? என்கிட்ட அங்க போய் பிரசங்கம் பண்ணு, நான் 40 நாள்ல நினிவேவை அழிக்க போறேன்னு சொல்லிவிட்டு அவரை நம்பி நான் அதை பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு உக்காந்துக்கிறேன். இப்ப என் பேச்சுக்கு என்ன மரியாதை? அவர் அழிக்கலையே. யோனாவுடைய ஆதங்கம் அதுதான். என் பேச்சுக்கு என்ன மரியாதை இப்ப கூட கேட்கறாங்க. இப்ப நடந்த நிகழ்ச்சி மாதிரி தான் இது இருக்கும். ஒரு மனிதனுடைய மரியாதைக்காக அவ்வளவு பேர் அழிப்பாரா? இப்போ உனக்கும் ஆண்டவருக்கு தானே இந்த பிரச்சனை. அப்புறம் பேசிக்கலாம்.
அவர் ஒன்னா நினிவேல இருக்கிற எல்லாருக்கும் உன்னை பற்றி சொல்லவா போறாரு, கோல் சொல்ல போறாரா? யோனாவுக்கு நான் இப்படி சொன்னேன், அவனுக்கு சொன்ன மாதிரி நான் அழிச்சிருந்தா நீங்கெல்லாம் செத்து போயிருப்பீங்க. ஆனா அவனுக்கு அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்படி பண்ணிட்டேன், அதனால யோனாவுக்கு என் மேல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லணுந்தாரா? அப்படியெல்லாம் சொல்லல. நமக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் நாம் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப ஆண்டவருக்கும் யோனாவுக்கும் தான் அங்க பிரச்சனை. இங்க என்ன நடக்குது பாருங்க. யோனாவை பாதித்தது எது? 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். ஆனால் அது நிறைவேறவில்லை. 3:10 தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார் நம்முடைய தேவன். மனஸ்தாபப்பட்டார், எனவே அழிக்கவில்லை. இது யோனாவுக்கு கோபத்தை உண்டாக்கிச்சு. 4:1-2 யோனாவுக்கு இது மிக விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு யோனாவுக்கு இது மிக விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் தாமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இவ்வளோ தூரம் சொல்லிட்டான். இப்ப அவனே என்ன நினைச்சிருந்திருக்கிறான் மனசுல, அழிக்க மாட்டாரு, இவரு நம்மளை சும்மா தான் அனுப்புறாரு, நமக்கு ஒன்று சொல்லிவிட்டு அங்க வேற செய்வாரு. இவனுடைய புத்தி அப்படி ஆயிடுச்சு. உண்மையான ஊழியக்காரன், உண்மையான ரெவரண்ட், உண்மையான எவாஞ்சலிஸ்ட், அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே அழிக்க நினைத்தாலும் திறப்பின் வாசலில் நின்று அந்த ஆத்துமாவுக்காக போராடி ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். இங்கே யோனா அது தவறிவிட்டார். விசனப்பட்டான். 4ஆம் அதிகாரம் 1-2 விசனப்பட்டான், கோபப்பட்டான். வசனம் 3 சாவை விரும்பினான். வசனம் 4 எரிச்சல் அடைந்தான். ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளவு சுபாவம், கெட்ட சுபாவம் பாருங்க. விசனம் அடைந்தான், கோபப்பட்டான். வசனம் 3 சாவை விரும்பினான். வசனம் 4 எரிச்சல் அடைந்தான். இவன் ஆனா சாவை விரும்புறதே வேலையா போச்சு. கப்பல்ல தூக்கி போடுங்க, சாவுறேன். இப்ப இங்க நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் சாகுற வரைக்கும் கோபமா இருக்கிறேன், பரவாயில்லன்றான் ஆண்டவர்கிட்ட. ஃப்ரெண்டு கிட்ட போராடுற மாதிரி தான் அது இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நண்பர்களா இருப்பார்களோ என்று தோன்றுகிறது. எதுக்கு எடுத்தாலும் நான் செத்தா மேலு, நான் ஏன் தான் இங்க பிறந்தனும். ஒரு சில பசங்க நான் ஏன் தான் இந்த வீட்டில் பிறந்தனோன்னுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு பாப்பா என்ன தெரியல, அதுக்கு அது நினைச்ச ட்ரெஸ் வாங்காம வேற வாங்கியிருக்கிறாங்க போல. இப்போதைக்கு இதை போடு பாப்பா, அப்புறம் நாங்கள் வேற வாங்கி தரோம்னு சொல்றாங்க. நான் இருக்கிறேன்ப்பாங்க, நான் ஏன் தான் இந்த வீட்டில் பிறந்தனும். அது பாருங்க என்ன கிரிமினல் மைண்டு. ஒரு சின்ன குழந்தையின் உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நான் ஏன் தான் இந்த வீட்டில் பிறந்தனோன்னா அது என்ன சொல்லுது, நான் பெரிய பணக்கார வீட்டில் பிறக்காம போயிட்டேன். நான் இதை கேட்டுன்னு இருந்தேன். சொன்னேன், மரியாதையா இனிமே நீ இந்த வீட்டில் பிறக்காத, வேற வீட்டில் போய் பிறந்துங்க போ அப்படின்னு. இதுக்கு மேல பிறக்க முடியுமா வேற எங்கடா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிறப்பை பற்றி நான் ஏன் தான் பிறந்தேன், ஏன் தான் என்னை பெற்றெடுத்தீர்கள் என்று கேட்கின்றவனுக்கு, பெற்றோரை பார்த்து கேட்கின்றவனுக்கு ஐயோன்றார். எனவே அப்படி கேட்கக்கூடாது. அதே போலதான் நான் ஏன் தான் ரட்சிக்கப்பட்டனோ, அதுவும் மறுபிறப்பு தானே. நான் ஏன் தான் ஊழியத்துக்கு வந்தனோ, நான் ஏன் தான் ரட்சிக்கப்பட்டனோ, நான் ஏன் தான் அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனோ சொல்லக்கூடாது. இயேசுக்கு ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்து எவ்வளோ வந்தது எனக்கு லாபம், சம்பாத்தியான்னு நினைக்கிறத விட, இயேசுக்காக நான் என்னை இழந்தேன், என்னையே இழந்தேன், என் சரீர நலனை இழந்தேன், என் அன்றாட ஆகாரத்தை இழந்தேன், என் சுகத்தை இழந்தேன், என் சொத்தை இழந்தேன், என் பணத்தை இழந்தேன், ஏன் இன்னும் சொல்ல போனால் என் சொந்த பந்தங்களை இழந்தேன்.
அப்படி சொல்ற அளவுக்கு நம்முடைய சாட்சி. இழக்கிறவன் நித்தியத்தில் அதிகமான பலன்களை பெற்றுக்கொள்ளுகிறான். சரி, இப்போ யோனா கதை முடிச்சிடலாம். பாவம் எரிச்சல் அடைந்தான். கேட்கிறாரு, யோனாவை பாதித்தது கர்த்தரினுடைய அன்பு, கர்த்தரை பாதித்தது யோனாவின் எரிச்சல். யோனாவை பாதித்தது கர்த்தருடைய அன்பு, கர்த்தரை பாதித்தது யோனாவுடைய எரிச்சல். யோசிக்கணும். உணர்த்தும் கர்த்தர். அப்போ கூட பாருங்க, கடைசி வரைக்கும் ஆண்டவர் யோனா மேல கோச்சிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் சீடர்களை வெறுக்கவே இல்லை. அதே சீடர்களோடு தான் வாழ்ந்து காட்டினார். தூக்கு, இந்த 12 பேர் லாய்க்கு இல்லை, வேற புதுசா 12 பேர் அனுப்புங்க ஆண்டவரேன்னு அவர் கேட்கவே இல்லை. அதே 12 பேரோடு தான் வாழ்ந்தார், ட்ரைனிங் கொடுத்தார். அது போலதான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். அவர் ரொம்ப சொகுசா தேடிக்கிட்டாரு, போய் உட்காந்துட்டலாம். ஆனா யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகி கர்த்தர் ஒரு ஆமணுக்கு செடி முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். யோனா இந்த புஸ்தகத்துல யோனா சந்தோஷப்பட்டான் என்ற ஒரே ஒரு வசனம் இது ஒண்ணுதான். அதைத்தான் நான் கேட்டேன் தலைப்பா, ஆமணக்கா ஆத்துமாக்களா, ஆமணக்கா ஆத்துமாக்களா. எப்பா நல்லா இருக்குது குழு குழுன்னு அங்க உக்காந்துட்டாரு. ஆனா ஆண்டவருடைய காரியங்கள் பாருங்க. நினிவே பிழைக்கணும், நினிவே மக்கள் நன்றாக வாழணும். 2ஆம் அதிகாரம் 1:9 2ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 9 வரைக்கும் ஜெபம் பண்ணி 10வது வசனத்துல அற்புதம் நடக்குது. அந்த மீன் வந்து கக்கிடுது நினிவேல. தைரியநாதன் ஜோசப், பாஸ்டர் பிஷப் ராணிப்பேட்டை பிஷப் தைரியநாதன் ஜோசப் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ பிஷப் ஐயா, காட் பிளஸ் யூ. முடிக்கும் தருவாய் யோனா பற்றி ஒரு ஆராய்ச்சி முடிக்க போறோம். அப்ப புத்தி புகட்டுறாரு பாருங்க. இதான் யாருக்குமே ஒரு புத்தி சொன்னா அப்பதான் அந்த மனக்கண்கள் தெளிவாகும். யோனாவே, என்ன சாமி நீ இந்த ஆமணக்கு செடியை நட்டையா? இல்லை. நீர் பாய்ச்சினாயா? இல்லை. வளர செய்தாயா? இல்லை. நீ ஒன்றுமே பிரயாசப்படாத இந்த ஆமணக்கு செடி நிழல் பட்டு போனதுனாலே, நிழல் கொடுக்காமல் அது பட்டு காய்ந்து தீந்து போனதுனாலே இவ்வளவு கோபப்படுகிறாயே, எரிச்சல் அடைகிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு மேல இந்த ஆத்துமாக்களுக்காக நான் பரிதாபப்படாமல் இருப்பேனா? அப்படிதான் அந்த புஸ்தகமே முடியுது. ஆண்டவரின் பாரம் என்ன? ஆத்தும பாரம். இப்போ ஆண்டவரின் அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? என் ஜனங்கள் எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், பொருள் வேண்டும், வசதி வேண்டும் என்று கேட்கிறார்களே தவிர, அப்பா இயேசுவே உம் இதயத்தின் பாரம் என்ன? உம் ஆத்தும பாரத்தில் நானும் பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்படின்னா ஊழியத்திலேயே பிரதானமான ஒரு ஊழியம் ஜெப ஊழியம். ஜெபம் செய்து பார் ஆத்துமாக்களுக்காக. எப்படியானா போட்டோம், எப்படியானா நாசமா போட்டோம், 1,20,000 பேர் அப்படியே சாகட்டும் என்று யோனா நினைத்தாலும் ஆண்டவர் நினைவு அது அல்ல. அவர்கள் பிழைக்க வேண்டும். காரணம், துன்மார்க்கத்தை விட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பினாலே அவங்க மேல ஆண்டவர் வந்து அக்கறை உள்ளவராய் மாறுவார். The wrong reverend became a right reverend.
பாதை தவறிய புறா சரியான பாதைக்கு வந்துவிட்டது. நானே தவறினாலும் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் என்னை கொண்டுதான் செய்வார். அதற்கு முன்னாடி என்னை திருத்துவார், சரிப்படுத்துவார், உணர்த்துவார், அழ வைப்பார், உடைப்பார், ஒப்பு கொடுக்கணும். அதனால்தான் யோனாவை பற்றி இயேசு கிறிஸ்து கூட திட்டல. யோனாவை பற்றி இயேசு ரொம்ப அன்பா தான் பேசியிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து வந்து யோனாவை பற்றி பாராட்டி இருக்கிறார். பாருங்க, பரிசுத்த வேதத்துல யோனா சந்தோஷப்பட்ட ஒரே இடம் இந்த ஆமணக்கு செடி. 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 இந்த கான்வர்சேஷன் ஆண்டவருக்கும் யோனாவுக்கும் நடக்கிற அந்த பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி இது, நண்பர்களோ என தோன்றுகிறது. இப்படி எரிச்சலா இருப்பது நல்லதான்றாரு. நான் சாகர வரைக்கும் எரிச்சலா இருக்குது நல்லதான்றாரு ஆண்டவர். அது கோவிச்சுக்க இல்லை பாருங்க, ரொம்ப தொடர்ந்து உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உன்னை கொண்டு தான் செய்யும். நீ எரிச்சலா இருந்தா கூட பரவாயில்ல, நீ தான் செய்யணும் அந்த வேலையை. யோனா தர்ஷீசுக்கு கப்பல் ஏறின போது வேறு ஊழியரை ஆண்டவர் அனுப்பி இருக்கலாம். ஆண்டவர் அப்படி செய்யல, யோனாவைத்தான் பின்தொடர்ந்தார். அதான் அன்பு. கர்த்தரின் தீர்ப்பு 4ஆம் அதிகாரம் 10, 11 படிச்சு பாருங்க. இன்னொன்னு தெரியுமா? 4ஆம் அதிகாரம் 10, 11 தான் முடியுது. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியில அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக நீ பரிதாபப்படுகிறாயே மகனே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனோ? அப்படிதான் அந்த புஸ்தகமே முடியுது. யோசிக்கணும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இதுல இன்னொரு சுவாரஸ்யமான மேட்டர் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இந்த யோனா புத்தகத்தை எழுதியது யார் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு புஸ்தகமும் பைபிள்ல யாரு ஆசிரியர்னு நம்மளுக்கு தெரியும். அதுபோல இந்த யோனா புத்தகத்தை எழுதுனது யாரு நான் சொல்லட்டுமா? யோனாவே தான். யோனா புத்தகத்தை எழுதியது யோனாவே தான். திரிந்தினவன் தன் தவறையும் எழுத தயங்க மாட்டான். திரிந்தினவன் தன் குற்றத்தையும் ஒப்புக்கொள்ள தயங்க மாட்டான். யோனாவே எழுதினாலும் அவர் தப்ப ஒத்துக்கு நாங்க எழுதுறாரு பாரு. இனி வரும் சந்ததிக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து யோனாவை பற்றி பாராட்டி பேசுறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39 முதல் 41 வரை இயேசு யோனாவை பாராட்டி பேசுறார். படிச்சுட்டுமா? மத்தேயு 12 39 முதல் 41. மத்தேயு 12 39 முதல் 41 படிச்சிடுறேன். படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். மத்தேயு 12 பிரைஸ் சொல்ல 39 முதல் படிக்கிறேன் பாருங்க. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். பாருங்க, ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். வாட் எ வண்டர்ஃபுல் காட் we have. யோனா பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள் அப்படின்றார். அவருடைய குறைய சொல்லவே இல்லை.
மனிதர்கள் சொல்லுவாங்க. இப்ப என்கிட்ட ஒரு குறைன்னா 3 குறையா அதை சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? மனிதனே என்ன பண்றது? மக்கள் நம்மள ரொம்ப பெரிய அளவுல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கறாங்க. நம்மளும் அதுக்கு தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் அதான் விரும்புறாரு. அதே நேரத்துல இங்க குறைய அவர் காட்டி கொடுக்கல பாருங்க. யோனாவுடைய எரிச்சல், அவன் கோபப்பட்டது, சாவை விரும்பினது, அதை பற்றியெல்லாம் இயேசு கிறிஸ்து அங்க காட்டி கொடுக்கவே இல்லை. ஃபைனல் வந்துடுறாரு. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார். அங்க யோனாவை பாராட்டுறார். உன் பிரசங்கத்தை ஆண்டவர் பாராட்டுவார். குறை இருக்கலாம். எதுகை, மோனை, இலக்கணம், சுத்த தமிழ் அப்படி பேசினாதான் ஆண்டவர் அந்த பிரசங்கத்தில் பிரியப்படுவார். உன் உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை. நான் சின்ன பையனா இருக்கிறப்போ திக்கு வாய் மந்த நாவு 5ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் ஒரு சின்ன நிலம் எங்களது. எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனா ஜெபம் பண்ணுவேன். மெச்சூர்டா ஒரு 3 வயசு பையன் எப்படி ஜெபம் பண்ணுவானோ அப்படிதான். ஏசப்பா, என் பேர் பவுல், நான் உம்மிடத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறேன். திக்குவாயி மந்தனாவுன்னு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. என் கூட படிக்கிறவங்களெல்லாம் என்ன, சின்ன பசங்க கூட என் கூட படிக்கிற ஃப்ரெண்டுங்க, நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் திக்குவாய் மந்தனாவு எனக்கு. அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன். இப்படிதான் போய் கேட்பேன். எதுகை மோனையோ பெரியவங்க பண்ற மாதிரி தெரியாது. என்ன என் உள்ளத்துல தோன்றுகிற கவலையெல்லாம் சொல்லிட்டு, என் ஜபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், இப்படிக்கு பி பவுல் தான் என் ஜபம். பிறகுதான் வளர வளர ஜபம் என்றால் என்னவென்று கற்றுக்கொண்டேன். தகப்பனோடு மகன் பேசுகிற ஒரு அனுபவம் தான் ஜபம். இப்போ ஒரு ஜபம் பண்ண போறோம். யோனாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம், உற்சாகம். ஒன்னும் மறக்க கூடாது. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டுதான் செய்வார். அந்த ஒரு காரியத்துக்காவது ஆண்டவரை ஸ்தோத்திரம். என்னதான் பேக் ஸ்லைட் ஆயிருந்தாலும், பின்வாங்கி போனாலும், மறந்திருந்தாலும், இன்று முதல் உன்னை வேதத்தை படிக்க வைப்பார், ஜெபிக்க வைப்பார், உள்ளத்தை உடைப்பார், அழ வைப்பார், திரும்ப அரவணைப்பார், கட்டி அணைத்து முத்தமிட்டு புதுசா ஆக்கிடுவார். பிறந்ததிலிருந்து ஒரு பாவமும் செய்யாதவனை போல ஆண்டவர் இயேசு உன்னை மாற்றி விடுவார். எப்பப்பா நீ செஞ்ச அந்த மாதிரி தப்பு பாவம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? நீயே எதுக்கு நோன்ற கலாரிக்கிற? சமுத்திரத்தின் ஆழத்துல மூட்டை கட்டி தூக்கி வீசி எறிந்து விட்டேன். இனி நீ சந்தோஷமாயிரு, கவலைப்படாது. என் வேலையை பார், என் வேலையை செய். என்ன? ஜபம் செய். போய் கைப்பிரதி கொடு, சுவிசேஷம் அறிவி. வருஷத்துக்கு 1 ஆத்மா இல்ல 2 ஆத்மா ஆலயத்துக்கு கொண்டு அவங்க சர்ச்சு கொண்டு போ. சர்ச்சுக்கு தூணா மாறு. நீ தனியா ஒரு புது சர்ச்சை ஆரம்பிச்சிடாத. உன் போதகருக்கு கீழ்ப்படிந்து நீ கூட ஊழியத்தில் உறுதுணையாயிரு. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். யோனா பாதை தவறின புறா, ஆனால் மீண்டும் நல்ல பாதைக்குள் வந்து விட்டது. Wrong reverend became right reverend. He preached the judgment of God. The Nineveh people repentant. God not destroy that people. He saved his people because God loves you. Loves your soul, your town, your ministry, your village, your family, your church. Close our eyes and pray unto God. சர்வ வல்லமையும் பொருந்திய எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் அருமை இரட்சகருமாயிருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் சமூகம் தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமணக்கா ஆத்துமாக்களா, அழிந்து போகின்ற உலக பிரகாரமான ஆஸ்தி சொத்துக்களா, அழியாத ஆத்துமாக்களா? அழியாத ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பாடுபட, ஜெபிக்க, உம்முடைய வார்த்தைகளை மக்களுக்கு அறிவிக்க நீர் கிருபை செய்யும்படிக்கு அடிமை.
உம்முடைய சீடனாக நின்று அருமையான தம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சகல விதமான நன்மைகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக. ஆசீர்வதியும். இந்த ஊடகங்கள் மூலமாக நாங்கள் வெளியிடுகிற, நான் மட்டுமல்ல, எத்தனையோ ஊழியர்கள் ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்னும் வாட்ஸ்அப் மூலமா அனுப்புகிற பாட்டு, வார்த்தை, வசனம், செய்தி எல்லாத்தையும் உலக மக்கள் எல்லாரும் பார்க்கணும். ஆண்டவரே, உம்மண்டை வருவார்களாக. அழிந்து போவதும் உடைய சித்தம் இல்லை. ஒரு துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் அழிந்து போவதும் உடைய சித்தம் இல்லை. அவன் ரட்சிக்கப்பட்டு உம்மண்டை வருவதே உடைய சித்தம். எனவே மக்களை ரட்சியுங்க, காப்பாத்துங்க. இந்த கொரோனா வைரஸ்னால அநேகர் மரித்தார்கள். அப்பா இயேசுவே, இருக்கிறவங்களையாவது காப்பாத்துங்கப்பா, இருக்கிறவங்களே காப்பாத்துங்க ஆண்டவரே. உலக வரலாற்றில் சபைகள் மூடப்பட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இப்ப கண்ணால பார்க்கிறோம், சபைகள் மூடப்பட்டு 2 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. சுவிசேஷகர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து 2 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. ஆண்டவரே, இதற்காக மட்டுமல்ல, மக்களை காப்பாற்றும் என்றுதான் நாங்கள் ஜெபிக்கிறோம். காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. ஒவ்வொரு தேசத்து மக்களை காப்பாற்றுங்க. எங்க ஆர்கேபேட்டை முதல் ஆர்கேபேட்டை மக்களை காப்பாற்றுங்க. திருவள்ளூர் மாவட்டம் மக்களை காப்பாற்றுங்க. சென்னை வாழ் மக்களை காப்பாற்றுங்க. விசேஷமாய் கோடம்பாக்கம் பகுதியில கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அதிக மக்கள், அவங்களை காப்பாற்றுங்க. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்க. என்னதான் சிகிச்சைகள் கொடுத்தாலும் குணமடைந்து வீட்டிற்கு செல்லுகிறவர்களை விட அட்மிட் ஆகிறவங்க அதிகமாக மாறுகிறார்கள் அப்பா, அதிகமாகிறார்கள் அப்பா. காப்பாற்றுங்க, நிறுத்துங்க. வாதையை நிறுத்தும் ஆண்டவரே. கோபாக்கினையின் பட்டயத்தை நிறுத்தும் ஆண்டவரே. எடுக்கும்படி சொல்லும் ஆண்டவரே. மனம் இறங்குவீராக ராஜா. எங்கள் குறைகள், அக்கிரமங்கள், பாவங்கள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் அப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்களே, ஆனால் நான் அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் முதலாவது எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களிடத்தில் ஒரு குறையும் தவறும் பாவமும் இருக்கக்கூடாது. உடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. தேசத்திற்கு சேமத்தை தாரும், ஆசீர்வதி. அடிமை உடைய சீடனாக நின்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையான தம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. அடுத்த நேரடி ஒளிபரப்பில் சந்திப்போம். ஒரு காரியத்தை கவனியுங்கள். அடிமை வெளியிடுகிற ஒவ்வொரு செய்தியும் நல்ல ஒரு விசேஷித்த கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களை மோட்ச பேரின்பத்தில் சேர்ப்பதற்கு ஏதுவான செய்திகள். நூதன சீடனா இராதே, துருபதேசக்காரனா இராதே, துருபதேசத்தையும் கேட்காதே. இந்த மாதிரி ஆவிக்குரிய ஆழமான சத்தியத்தை கேளுங்க. இனி என்ன இருக்குது உலகத்துல? உலகத்தினுடைய முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம நோக்கமெல்லாம் இயேசுவின் வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அது வரைக்கும் ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தணும். இப்பத்திலிருந்து ஜெபம் பண்ணி வைங்க. சபைகள் திறந்த பிறகு புது ஆத்துமாக்களோடு நீங்க ஆலயத்திற்குள் நுழையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.